ஹலோ ஹாய் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது மக்களே, நம்முடைய யூடியூப் சேனலில் இது வரைக்குமே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம், ரெசிடென்ஷியல் ஹவுஸ் பார்த்துருப்போம், ரெசிடென்ஷியல் பிளாட் பார்த்துருப்போம், வேர் ஹவுஸ் பார்த்துருப்போம், இண்டஸ்ட்ரியல் ஏரியா எல்லாமே இது மாதிரிலாம் பார்த்துட்டோம். முதல் முறையாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூடியூப் சேனலில் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ஒன்று பார்க்க போகிறோம். விவசாய நிலம் வந்து ஒரு மிகப்பெரிய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான இடம். அந்த இடத்த பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எந்த ஏரியாவில் எவ்வளோ ஏக்கரில் அந்த இடம் இருக்குது, என்ன விலையில் இருக்குதுங்கிறத இந்த பதிவில் பார்த்துருவோங்களா. சென்னை ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து உரகடம் போகும்போது உரகடமே போயிடணும், சரிங்களா. உரகடத்துலேருந்து வாலாஜாபாத் போகக்கூடிய வழியில் அந்த ஹைவேஸ்லேருந்து மெயின் ரோட்லேருந்து, அதாவது உரகடம் டு வாலாஜாபாத் மெயின் ஹைவேஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மெயின் ரோட்லேருந்து லெஃப்டில் கட் பண்ணோம்னா 1.5 கிலோமீட்டர் அல்லது 2 கிலோமீட்டருக்குள்ளே இப்போ நம்ம சொல்லக்கூடிய விவசாய நிலம் வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு. 30 ஃபீட் ரோட்டில், அதாவதுங்க இடம் வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் இடம் வந்து சேல்ஸ்க்கு வருதுன்னா அதோட இடத்தோட ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம ஓரளவு தெரியும். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா 2000 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குதுங்க. இந்த இடத்துக்கு பக்கவாக அருமையான இடங்கிறது. நம்ம சென்னை சரௌண்டிங்கில், சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஏக்கர் வந்து காலி நிலம் வந்து விலைக்கு வருது அப்படின்னா, கம்மியான ரேட்டுக்கு விலைக்கு வருது அப்படின்னாவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தாங்க. ஏன்னா எந்தெந்த ஏரியாவுக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கல, லாங்கில் போனால் கூட ஒரு ஏக்கரோட விலை வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுங்க, ரொம்ப சீப்பான ரேட்டு. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல உரிமையாளர் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இடத்தோட விலையை வந்து குறைச்சி சொல்கிறாங்க. நல்லா கேட்டுங்க மக்களே, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய லேண்டு தாங்க, அக்ரிகல்ச்சரல் லேண்டு மட்டும்தான், சரிங்களா. ஒரு ஏக்கரோட விலை அந்த இடத்துல உரிமையாளர் சொன்னது பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபா சொல்கிறாங்க பெர் ஏக்கர். மொத்தம் எத்தனை ஏக்கர் இருக்குதுன்னா 18 ஏக்கர் வந்து இருக்குதுங்க இந்த இடத்துல. ஆக்சுவலாக இந்த இடத்துல உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து ஏக்கர் வச்சுருக்காங்க. அதில் இருந்து 18 ஏக்கர் மட்டும் இப்போதைக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல உரிமையாளர்களை சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை 1.5 கோடி ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த 1.5 கோடி ரூபா அப்படிங்கிறது கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. நல்ல அருமையாக இன்னும் வந்து உங்களுக்கு இடம் பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ரேட்டை வந்து குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவில் சொல்கிறது மாதிரி தாங்க, அக்ரிமெண்ட் ஹோல்டர்டையோ பவர் ஹோல்டர்டையோ கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனர்கிட்ட தாங்க இந்த இடம் வந்து இருக்குது. விவசாய நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது சென்னை சரௌண்டிங்குள்ள விவசாய நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா இமிடியட்டாக எங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு இடம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை வந்து இடம் கட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த வந்து போய் பாருங்கள். இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட வந்து மீட்டிங் தரேங்க. ஏற்கனவே சொல்கிற மாதிரி தாங்க, டைரெக்டாக ஓனர்கிட்ட வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்காட்டி நிச்சயமாக நல்ல ரேட்டுக்கு வந்து வாங்கலாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல உரிமையாளர்களை சொன்னது என்னென்னா, இடம் பார்த்து பிடிச்சிருக்குது அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்க வந்து இடத்த முடிக்கணும்னு சொல்கிறாங்களோ நாங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து ரேட்டை குறைச்சி தரதான் சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு விவசாய நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உரக்கடை ஏரியாவில் வந்து கரெக்டாக வந்து 8வது கிலோமீட்டரில் இருந்து ஹைவேஸ்லேயே 8 கிலோமீட்டர் போயிட்டு அங்கேருந்து வந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணணுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான இடம் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்முடைய யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. வீடியோ வந்து போயிட்டுருக்குது, நீங்கள் வீடியோ வந்து பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். நான் உரகணத்திலிருந்து 8வது கிலோமீட்டர் வரைக்கும் ஹைவேஸில் போயிட்டு அந்த ஹைவேஸ் ரோட்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணோம்னா 1.5 to 2 கிலோமீட்டருக்குள்ளே இந்த இடம் வந்துடுங்க. 2000 ஃப்ரண்டேஜில் வந்து இந்த இடம் வந்து இருக்குதுங்க. அதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க, சரிங்களா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி
எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.